கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கொடுக்கப்பட்ட வார்த்தை 5வது வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 19:28 சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். இதுல சொல்லப்பட்டிருக்கிறது தாகமாயிருக்கிறேன். 5வது வார்த்தை தாகமாயிருக்கிறேன். இது முன்னாடி சொல்லியிருக்காங்க. இதுல ஆல்ரெடி சொல்லப்பட்டதுபடி வேதத்துல எல்லாம் முடிந்ததுன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, இதெல்லாம் ஒரு வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இதெல்லாம் நடக்க போகுதுன்றது முன்கூட்டியே நமக்கு தீர்க்கதரிசிகளை கொண்டோ சில காரியங்களை கொண்டோ வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்தபடியாய் நிறைவேறத்தக்கதாக சொல்லியிருக்காங்க. எது நிறைவேறத்தக்கதாகன்னா சங்கீதம் 69:21 சொல்லப்பட்டிருக்கு. என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்திற்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் என்று. இப்போ 6வது வார்த்தை பேச ஒரு 3வது பத்தி பேசுவாங்க. இதோடைய ஆரம்பம் தான் தாகமா இருக்கிறேன். அப்போ ஆண்டவரிடத்துல இதே வார்த்தை வேதத்துல 2-3 இடத்துல ரெஃபரன்ஸ் இருக்கு. இருந்தாலும் கொடுக்கப்பட்ட நேரத்தை நினைத்து கொண்டு அந்த ரெஃபரன்ஸ் மத்தையும் மார்க்ல இருந்தாலுமே இந்த தாகமா இருக்கிறேன் பின்னணி ரொம்ப ஆழமான வார்த்தை. என்னத்துக்கு தாகமா இருக்கிறார்? உலகத்தை படைத்த அவர் எல்லாமே அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டது. அவரையே போய் தாகமா இருக்கிறார்னா நிறைய நம்ம சொல்றோம். அவர் அவருடைய பாடுகளை எல்லாம் நினைவுல கொண்டு வந்தோமானால் அவர் அன்னைக்கு கீழே வாங்கின அந்த சவுக்கடிகள் 39 அடின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது ரோமர்களுக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க ஸ்காலர்ஸ் பார்க்கும்போது. ரோமர் அல்லாதவர்களுக்கு தான் அந்த சவுக்கடிகள் கொடுக்கப்படும். அது 40 நம்ம உபாகமத்துல பார்க்கும் பொழுதுன்னா 40 அடிக்கு மேல கொடுக்க கூடாதுன்ற மாதிரியெல்லாம் சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அதனால இவங்க ரோமர்கள் ரொம்ப கவனமா 39 அடியோட நிறுத்திக்குவாங்க. எதுக்கும் சேஃபர் சைடு அதிகமா போயிடக்கூடாதுன்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்ப தாகமா இருக்கிறேன் அப்படின்னா என்ன மாதிரி தாகமா இருந்திருக்கலாம் அப்படின்னா, ஆண்டவர் அநேக பாடுகளோடு வந்திருக்கிறார். சிலுவையை சுமந்து அவ்வளவு தூரம் வந்திருக்கிறாரு. அந்த அடிகள் நிமித்தம் அவர் முதுகெல்லாம் ரொம்ப பிக்கப்பட்டு, ஏன்னா அந்த சவுக்குல இரும்போடைய துகள்கள்லாம் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அது சதையை பிச்சு எடுத்துட்டு இருக்கும். அது ஒவ்வொரு இடமும் அவர் நடந்து சிலுவையில ஆணி அடிச்சு மேல ஏற்றிட்டாங்க. அவர் உடம்புல இருந்த கடைசி சுற்று ரத்தம் வரைக்கும் எடுக்கப்பட்டிருக்கு. ஆல்ரெடி இந்த ஸ்டேட்ல இருக்கிற ஒரு உடல்நிலை எப்படி இருக்கும்னா லங்ஸ் ஹார்ட் எல்லாமே ஒர்க் ஆகாத மாதிரி இருக்கும். ஒருவேளை அதனால அவருடைய பிசிக்கலான தாகமா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனாலும் பிசிக்கல் தாகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அவர் சொல்லப்பட்டிருக்கிறது கம்மி. இருந்திருந்தாலும் அதை மிதப்படுத்திருக்க மாட்டாருன்றதை நான் நம்புறேன். ஏன்னா மத்தேயுல சொல்லப்பட்டிருக்கு, அவர் பசியா இருந்தார். 40 நாள் உபவாசம் முடிச்சுட்டு அவர் பசியா இருந்தார். அப்போ பிசாசானவன் சோதிக்கப்படும் போது அவர் பசியா இருக்கிறாரு தெரிஞ்சு அவன் பண்ணி மேல நிறுத்தி இதெல்லாம் நிறைய சோதனைகளை கொடுக்கும் போது அவர் சொல்றாரு, மனுஷகுமாரன் சொல்லும் போது ஒருவன் 40 நாள் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பெறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொல்றாரு. அவர் உறுதியா இருக்கிறாரு. இந்த மாம்சத்துக்கு உண்டான காரியங்களை செய்ய மாட்டோம், ஏன்னா எங்களுக்கு வார்த்தை தான் முக்கியன்ற மாதிரி இருக்கிறார். அப்போ ஒருவேளை தன்னோட பிசிக்கல் தாகத்தை விட அவர் தன்னுடைய ஆத்ம தாகத்தை மிகைப்படுத்தி இருக்கலாம் அப்படின்ற கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா வேதத்துல இதே மாதிரி தாகமா இருந்த சூழ்நிலையில வேதத்துல ஆல்ரெடி சொல்லப்பட்டிருக்கு. எதுலன்னா யோவான் 4:8 பார்த்தோம்னா, அப்பொழுது சமாரியா நாடாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். அப்போ ஆல்ரெடி இந்த தாகத்தை அவர் ஒரு ஓமையாவும் ஒரு ரியல் இன்சிடென்ட்லயும் ஆண்டவர் நமக்கு ஒரு காண்பிச்சு கொடுத்திருக்கிறாரு. இந்த சமாரியா நாட்டோட யூதர்கள் சம்பந்தம் கலக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க, தீண்டத்தகாதவர்கள் ஒதுக்கி வைத்திருக்காங்க வேறு சில காரணங்களால. இந்த சமாரியா பெண் அவர் தண்ணீர் கொள்ள வந்த இடம் யாக்கோபுக்கு சொந்தமான ஒரு கிணறு. அந்த கிணத்துல தண்ணி எடுக்கிறதுக்கு சமாரியா ஸ்திரீ வர, அந்த நேரத்துல சீஷர்கள் ஊருக்குள்ள போய் அவங்க பசிக்கு சாப்பாடு எடுக்கிறதுக்கு அந்த ஊருக்குள்ள போயிட்டாங்க, வேற ஒரு ஊருக்கு. அப்ப ஆண்டவருக்கு கிணறு ஓரத்துல இருக்கிறாரு. அப்போ அந்த சமாரியா ஸ்திரீ வர்றதை பார்த்து சொல்றாரு, எனக்கு தாகத்துக்கு தா அப்படிங்கிறார். அப்போ அவங்க கேட்கிறார், வேத வசனம் நிறைய நான் படிக்கிறேன், தெரிஞ்சதுனால நான் வேகமும் உங்களுக்கு கதையா சொல்லிட்டு முக்கிய வசனங்களை மட்டும் நான் சொல்லிட்டு கடந்து போகிறேன் அப்படிங்கிறாரு. நீ யூதனா இருக்கும் போது என்னிடத்துல தாகத்துக்கு தண்ணீர் தான் எப்படி நீங்க கேட்பீங்க அப்படின்னு கேட்டுருக்கு. அதுக்கு அவர் சொல்லுவாரு, இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீர் கொடுத்திருப்பார் என்றார்.
அவர் சொல்ற அந்த வார்த்தையோட ஆழம் ரொம்ப அதிகம். அவர் வந்து ஜீவ தண்ணீர் ஆண்டவர் சொல்றாரு. இவ வந்து சொல்றது வாட்டர் டு லிவ். இப்ப நான் தண்ணி குடிச்சாதான் நான் உயிர் வாழ முடியுது உலகத்தில் உள்ள காரியம். ஆண்டவர் சொல்றது லிவிங் வாட்டர், ஜீவ தண்ணீர், இம்மையிலையும் மறுமையிலையும் போகத்தக்கதான தண்ணீரை குடிச்சு ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு. அப்போ இந்த தாகத்துக்கு தான் சொல்லும் போது ஆண்டவர் எதை அதிகமா உறுதியாக்கிட்டே வராருன்னா, உலகத்துக்கு உண்டானது இல்லை, பின்னாடி நம்ம இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும் போது மகிமையில பிரவேசிக்கும் போது என்ன மாதிரியான தண்ணீர் அப்படின்றதான் மிகைப்படுத்தி இங்க சொல்ல வந்துட்டு இருக்காங்க ஒரு இடத்துலயும். இப்படி அவங்க சொல்லிட்டு இருக்கும் போது இதை ஆண்டவர் சொல்ல கேட்டோன்னா இந்த ஸ்திரீக்கு வந்து நம்மள்ட்ட இவர் வந்து கேட்கிறாரேன்னு ஒரு டவுட்ல இருக்கும் பொழுது அவர் சொல்றாரு 14-15 வசனத்துல சொல்றாரு, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலமும் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றா இருக்கும் என்றார். இந்த வார்த்தையை சமாரியா ஸ்திரீ ஆண்டவர் சொல்றாரு. இதுதான் உலகத்துல இருக்கிற தண்ணிக்கும் வாட்டர் டு லிவ் வர்சஸ் லிவிங் வாட்டர், ஜீவ தண்ணீருக்கு இருக்கிற வித்தியாசம். அவர் உடனே இதெல்லாம் கேட்டோன்னே அவ வந்து சொல்றா, அப்போ வந்து எனக்கு தாகமே வராது, அப்போ வந்து எனக்கு தண்ணி தாகமே, அப்ப தண்ணி பிடிக்கிற வேலை எல்லாம் மிச்சம் நினைச்சாலும் என்னவோ, அப்போ எனக்கு நீங்க தர வேண்டும். 15வது வசனத்துல லாஸ்ட்ல பார்த்தா சொல்லுவாங்க, அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும்னு சமாரியா ஸ்திரீ சொல்லியிருப்பா. அப்போ உடனே ஆண்டவர் என்ன சொல்வாரு, அவன் தண்ணீர் தர வேண்டும்னு ஆண்டவர் வந்து நம்மளும் இந்த மாதிரி புறக்கணிக்கப்பட்ட சமாரியா மாதிரி இருந்த தேசத்துல கானானிய அச்சுக்கு புறம்பா இருந்த நம்மை, பாவத்துல இருந்த நம்மை, உளையான சேத்துல இருந்த நம்மை தேவன் நம்மிடத்துல வந்து அமர்ந்து நம்ம வர வழியில நயம் காட்டி நம்மை அழைத்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நம்மளை தர வேண்டும்னு அந்த ஸ்திரீ சொன்னோட அவர் இன்னும் அதிகமா இடைப்படுறாரு. நீ போய் உன்னுடைய புருஷனை கூட்டிட்டு வா சொல்வாரு. அவர் சொல்வா, எனக்கெல்லாம் வந்து புருஷர்கள் தான் நிறைய இது விட்டுனோன்னு. இவர் சொல்வார், எனக்கு தெரியும், அதனாலதான் நான் அப்படி சொன்னேன்னு. ஆண்டவர் தன்னோட காரியத்தை குறித்து சொல்லிட்டாருன்னு அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துடும். அடுத்தது அவ என்ன பண்ணுவா, இந்த காரியத்தை எல்லாம் சொல்லி முடிச்சோன்னு அவர் உடனே இந்த காரியத்தை எனக்கு வந்து ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவரை வந்து பாருங்கன்னு சொல்லி அவர் யாருன்னு தெரிஞ்ச உடனே ஊருக்குள்ள போவா. அப்போ வந்து என்ன சொல்வா, இந்த வார்த்தை நடந்துட்டே இருக்கும் போதே அவர் சொல்வா, எனக்கு ஒண்ணு தெரியும், அவர் யார் 25வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார்னு சொல்லி இந்த வார்த்தைய மேசியா கிட்டேயே சொல்றா. அப்போ அவளுக்குள்ள என்ன ஞானம் இருக்குன்னா, சமாரியா தேசத்துல இருந்தாலும் இந்த மாதிரி கிறிஸ்தவர் ஒருத்தர் வருவாரு, நமக்கு எல்லாவற்றையும் அறிவிப்பாருன்ற அந்த ஞானம் அவளுக்குள்ள இருந்துச்சு. ஆண்டவர் இந்த காரியத்தை அவர்கிட்ட கொண்டு வரதுக்கு தான் அநேக காரியத்தை அவரை குறித்து சொல்லியிருப்பார் முன்னாடி இருக்கிறதுலனா. அதுக்கப்புறம் அவர் சொல்லுவார், இந்த மாதிரி அறிவிப்பான்னு சொன்ன ஆண்டவர் கரெக்டான பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்து நிறுத்தி சொல்லுவாரு, அது நான் தான். அவர் தன்னை காண்பித்து கொடுப்பார். நமக்கும் அநேக நேரங்கள்ல வழி தெரியாது தெரிஞ்சிருப்போம், சூழ்நிலைகள்ல இருந்தோம், முன்னதான இந்த வாழ்க்கையில காண்பித்தார் அவர் தான் அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டோன்னு இந்த ஸ்திரீ இதுக்கு மேல செய்த காரியம் தான் நம்ம செய்யணும்னு ஆண்டவர் தாகமாய் இருக்கிறேன்னு சொன்னதோடைய நீங்க ஒப்பிட்டு பார்த்து கொள்ளும்படியா நான் தாழ்மையா கேட்கிறேன். இவர் தனக்கு தேவன் இவர் தான் தெரிஞ்ச உடனே அவ சும்மாவே இருக்க, அவ ஊருக்குள்ள ஓடி போயிட்டு அந்த ஊர்ல இருக்கவங்க 29வது வசனத்துல சொல்வா, நீங்க வாங்க, நான் ஒருத்தரை கண்டேன், நான் செய்த எல்லாவற்றையும் அந்த மனுஷன் எனக்கு சொன்னான், அவர் கிறிஸ்து தானோ. ஏன்னா ஊருக்குள்ள அப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு கிறிஸ்தவ ஒருத்தவங்க. இவ ஓடி போய் தனக்கு தெரிஞ்ச உடனே அவன் அமைதியா இல்ல, தனக்கு தெரிஞ்ச வார்த்தையில இவர் தான் கிறிஸ்து மெய்யான தேவன் என்று தெரிந்து கொண்டது நிமித்தம் தன்னோடு கூட அந்த சந்தோஷத்தையும் ரட்சிப்பையும் வைத்துக் கொள்ளாதபடிக்கு ஊருக்குள்ள போய் எல்லார்கிட்டையும் கிறிஸ்து ஒருத்தர் தான் வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து அவரிடத்துல கொண்டு வந்து நிறுத்துறாரு. அவர் என்ன பண்றாருன்னா, டிசைபிள்ஸ் அந்த நேரத்துல அந்த சீஷர்கள் வந்து அந்த நேரத்துல கூட எடுத்துட்டு அவர் பக்கத்தூர்ல வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அப்போ அவருக்கு இயேசுக்கு புரிதப்படுத்தும், இப்போ முக்கியமான நேரம் நடக்க போகுது, ஸ்திரீக்கு நிறைய பேர் கூட்டு தேவனிடத்துல வர போறா, இந்த ஸ்திரீ வரங்காட்டி இவங்க சீஷர்கள் வந்து அண்ணாவிட்ட சொல்லுவாங்க, அனுப்புறேன், நீங்க வந்து வாங்க சாப்பிடுங்க, நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்துடணும்னு சொல்லுவாங்க. ஆனா அப்போ ஆண்டவர் சொல்வாரு, நான் அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது. அவர் எந்த இடத்துலயும் தன்னுடைய பிசிக்கல் நீரையே அவர் முன்னாடி வைக்கவே இல்லை. அவருக்கு பசி இருந்தாலும் தாகமா இருந்தாலும் அனுப்பினருடைய சித்தம் தான். அப்ப தாகமா இருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிசிக்கல் நீரா இருக்குமா இல்லையாங்கிறத விட நிறைய இடத்துல ஊர்ஜிதமாகிற விஷயம் தன்னுடைய ஆவிக்குரிய தாகத்தை தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த நேரத்துக்குள்ள ஊருக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் அநேகர் அவர் மேல அவர் சொல்லப்பட்ட காரியத்தை கேட்ட ஆண்டவரிடத்துல வந்துருவாங்க.
பின்னதாக அந்த 39வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும், நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி கொடுத்த அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தையின் நிமித்தம், நான் திரும்ப அடுத்து படிக்கிறேன், என்று சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தையின் நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியர் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். இன்னைக்கு சிலுவையோட தியானத்துல, வார்த்தையோட தியானத்துல தாகமா இருக்கிறேன் ஆண்டவர் நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்றாரு. நீங்க முதல்ல பாதி நடந்ததை நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு மெய்யான தேவன் தெரிஞ்சுக்கிட்டோம். நமக்கு செய்த காரியங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அநேக விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்தது என்ன செய்யணும்? இந்த ஸ்திரீ செய்த அடுத்த காரியம் தான் உங்களுக்கான அழைப்பு. நீங்க அனுபவிச்ச இந்த ருசியான ரட்சிப்பை அநேகருக்கு ஊருக்குள்ள எப்படி அந்த ஸ்திரீ போய் சொன்னாலோ அதே போல நீங்களும் ஊருக்குள்ளாய் அநேகரை கடந்து சென்று இந்த மெய்யான தேவனை குறித்து நீங்க சொல்ல வேண்டும் என்பதே தாகமா இருக்கிறேன்றதுடைய பின்னான வார்த்தைகள். எத்தனை பேர் இன்னைக்கு கொடுக்க போறோம் தெரியல. ஆண்டவர் இன்னைக்கு சபையில இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு செயலை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நான் தாகமா இருக்கிறேன், எனக்காக என்ன செய்ய போறீங்க? கடந்து சென்று அநேகருக்கு ஆண்டவரை கொடுத்து சொல்ல முடியாத தாழ்மையை கேட்டுக்கிறேன். கொடுத்த வாய்ப்புக்கு சபைக்கு வந்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.